ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக ஒரு சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பராக சிக்கன் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சிக்கன் லாலிபாப் செய்யறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நான் சேர்த்ததுக்கு அப்புறமா என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா டார்க் சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ சிக்கன் லாலிபாப்க்கு மேக்னேட் பண்ணி வச்சோம்ல, இப்போ அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது வெங்காயத்தழை அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கோங்க. கெச்சப் சேர்த்ததுக்கப்புறமா டார்க் சோயாஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காரத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை கலந்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா 5 நிமிஷம் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயத்தழை இருக்குல்ல, அதை நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.